Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஒரே ஒரு போனை போட்டேன், உன்னை 5 நிமிஷத்துல வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. ராஸ்கல். போ, போய் அந்த சிடி சிப்பு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போடா. அவங்க சாப்பிட்ட விஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல. தாமரையோட குழந்தைய கொன்னு இளவரசி மேல அந்த பழிய போடணுங்கிறதுக்காகத்தான் பைரவி சத்யாவும் திட்டம் போட்டாங்க. டேய் மச்சான், கிருஷ்ணாவை காணோம்டா. ஏய் ஓடிட்டடா. டேய் வாடா போடா அவனா. டேய் ஏய் என்னடா டேய். டேய் எங்கடா? எங்க போனான்னு தெரியலடா. உனக்கு தெரிஞ்சா கொன்றுவானடா. சொல்லு மச்சான். டேய் குணா, உடனே கிளம்பாடா. என்னடா, என்ன விஷயம்? ஏய் கிருஷ்ணா தப்பிச்சிட்டான்டா. ஏய் என்னடா சொல்ற? எப்படிடா? சரக்கு சொன்னடா, தப்பிச்சிட்டான்டா. ஏய் சீ, டேய் முதல்ல அவனை புடிங்கடா. நான் வந்துட்டு இருக்கேன், போன வேணாம். டேய் அத ஓரண்டா. ஏய் ஏய் இல்ல அடி. ஏய் நில்றா. ஏய் ஏய் வாடா சீக்கிரம். ஏய் 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 குணா, நீ சீக்கிரமே மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். நீ அன்னைக்கு சொன்ன பொய்யை நான் உண்மை நம்பிடுவேன்னு நினைச்சியா? போலீஸ்காரங்க கிட்ட உண்மையை சொன்னாலே நம்ப மாட்டோம், பொய்யை சொன்ன நம்பிடுவோமா? உன்னை விட்டு பிடிக்கணும்னு நினைச்சேன், விட்டேன், பிடிச்சேன். எஸ் பரவாயில்லையா? என்ன சுப்பிரமணி, உங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? அதான் கேட்டுட்டு இருக்கேன் டாக்டர். இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். யூ டோன்ட் வரி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
ஷீ இஸ் ஆல் ரைட். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். பின்ன என்னம்மா, உன் வீட்டுக்கார் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து என் பொண்டாட்டி நல்லா ஆயிடுவாளா, செக் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என்ன டார்ச்சர் கொடுத்துட்டாருமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவோமா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறாங்க? முதல்ல இவர் மேல நான் கோவப்பட்டாலும் உங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. யூ ஆர் வெரி லக்கி. நாளைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி டாக்டர். இளவரசி, நான் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? அண்ணா ஒரு குட் நியூஸ். என்னடா? கிருஷ்ணா கிடைச்சிட்டான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, குணாதான் இத்தனை நாளா கிருஷ்ணாவை அடைச்சி வச்சிருந்திருக்கான். எனக்கு ஆரம்பத்திலே அவன் மேலே சந்தேகம் இருந்தது. ஆனால் சரியான ஆதாரம் இல்லாதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நல்ல வேலை டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இல்லைனா கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சரி, குணா ஏன் கிருஷ்ணாவை கடத்தணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா ஏதோ பெரிய காரணம் அதுல இருக்கு. அது என்னன்னு அவனை என்கொயரி பண்ணாதான் தெரியும். எது எப்படியோனே கிருஷ்ணா கிடைச்சிட்டான். நாளைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா அன்னியும் ராஜாவும் விடுதலை ஏறுவாங்க. குணா மாட்டிட்டானா? போலீஸ்கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டானா? நாளைக்கு நான் தானே கம்பி எண்ணி களிசோறு சாப்பிடணும். இது நடக்கவே கூடாது. குணாவை உடனே மீட் பண்ணி பேசணும். போலீஸ் காவலை மீறி எப்படி அவனை மீட் பண்றதுன்னு தெரியலையே. ஆண்டி, ஐயோ, எழுதுறமா. கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம என் கால போய் விழுந்துக்கிட்டு என்னம்மா இது? எனக்கு கடவுளே நீங்க தான் ஆண்டி. என்னம்மா, எத்தனை தடவை தான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவ? எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் ஆண்டி. என் அம்மா கூட எனக்கு இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆண்டி. என்னம்மா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, வேற யாரா இருந்தாலும் என்னோட பிரச்சனை தெரிஞ்ச மறு நிமிஷமே நான் கெட்டு போனதுன்னு பழிய போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. ஆனா நீங்க... சரி, வா போலாம், வா. இங்க பாருமா, நீ என்னோட தம்பி பொண்ணு. உன்னை நான் சந்தேகப்பட்டா அது என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதே அளவுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சதுனால ஊர்ல இருக்கிற எந்த மருமக கிட்ட வேணாலும் ஏன் மாமியார் மாதிரி உங்க மாமியார் இல்லைன்னு திமிராவே சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடலையம்மா. என்னோட கடமையை தானே செஞ்சேன். இல்ல ஆண்டி, எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் கடமைன்னு நினைச்சு தீர்த்து வைக்க முடியாது. பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்குன்னு. சத்தியமா சொல்றேன், உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சிட்டா உலகத்துல இருக்கிற எல்லா மருமகளும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு வந்த பொண்ணு மருமகளா பார்க்காம மகளா பார்த்தா எந்த பிரச்சனையுமே வராதுமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நடந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருந்தா நிம்மதியே இருக்காது. சும்மா மாமியார் புராணமே பாடிட்டு இருக்காம உன் புருஷன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழியை பாரு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல ஆண்டி. அப்படி ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சா சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடு, சரியா? இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட கிருஷ்ணா என்பவர் உயிரோடு வந்துவிட்டதால் அவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஜெயில் தண்டனை அனுபவிக்கும் இளவரசியையும் ராஜாவையும் விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும்
கிருஷ்ணாவை கடத்தி வைத்திருந்ததாக கூறப்படும் குணா என்கிற குணசீலனை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறை தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் குணா கடுமையான நெஞ்சுவலியால் அவதிப்படுவதால் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கொஞ்சம் குடிமா குடிமா. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லடா, வெறும் நீராகாரம் மட்டும் சாப்பிட சொல்லிருக்காங்க. ஆமா, கிருஷ்ணா கிடைச்சிட்டான்னு சொன்னீங்க, அந்த விஷயம் என்னாச்சு? அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. கொலை செய்யப்பட்டதா சொல்கிறவனே நேரில் வந்ததுனால இளவரசி அண்ணியையும் ராஜாவை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படின்னா இனிமே இளவரசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக அவங்கள தவறுதலாக ஜெயிலில் வச்சிருந்ததுக்காக நம்ம அவங்க கிட்ட நஷ்டீடு கூட கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. நஷ்ட ஈடு வாங்கிட்டா மட்டும் இவ்வளவு நாள் பட்ட அவமானமும் வேதனையும் இல்லைன்னு ஆயிடுமா? ராஜா எப்படி இருக்காரு? அவர் வரலையா? ராஜாவுடைய அப்பா அம்மா கோர்ட்லேருந்து அப்படியே அவர் ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. ஊர்லேருந்து வந்த உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பாவம், எனக்கு உதவி செய்ய போய் அவருக்கு எவ்வளவு கஷ்டம். எல்லாம் அந்த நாசமா போன கிருஷ்ணாவால வந்தது. பாவம் அத்தை கிருஷ்ணா. அண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு கிருஷ்ணா காரணம் கிடையாது. விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சரண்டர் ஆக வந்தவனை அந்த குணாதான் இத்தனை நாள் அடைச்சு வச்சிருந்திருக்கான். கிருஷ்ணா எப்படி இருக்கான்? வெளியில தான் நிற்கிறான். உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டான். அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, வெளியில நிக்க சொன்னீங்க, உள்ள வர சொல்லுங்க. கிருஷ்ணா, பாவி பாவி, உன்னாலதானே என் பொண்ணு லீலா வாழ்க்கை நாசமாச்சு. என்னண்ணே இது? இப்ப இந்த பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்பிட்டேடா. விடுங்க, பாவி, சொன்னா கேளுங்க, பாவி. விடுங்க. சொன்ன கேளுங்க, நீ நல்லா விடுங்க. இருப்பியாடா, விடுங்க. நாசமா போக. நீ நல்லா இருக்க மாட்டேடா. சும்மா இருக்க மாப்ள. ஏண்டா என் பொண்ணு லீலா உயிரோட வச்சிருக்கியா இல்ல கொண்டு குழி தோண்டி போயிச்சிட்டியா? சொல்லி தொலைடா. அம்மா, என்னம்மா, மன்னிப்பு கேட்க வந்தவர்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயமானது தான். நான் செஞ்சிருக்கிற பாவத்துக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் அடிபட்டாலும் பத்தாது. சத்தியமாக சொல்கிறேங்க, லீலாவை நான் ஏமாற்றணும், அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஏன்னா நான் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். லீலாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. லீலாவை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் கடமை. கொஞ்ச நாள் லீலா கூட பழகின எனக்கு அவளை மறக்க முடியல. 10 மாதம் வயிற்றில் சுமந்து 20 வருஷமாக மனசில் சுமந்து உங்களுக்கு அவள் எங்கே போனா என்னன்னு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. என்னால் தானே அவள் காணாமல் போனா. அவள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என்னை நம்புங்க சார். என்னை மன்னிச்சிருங்க இளவரசி. என்னால் தானே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எது கிருஷ்ணா பெரிய வார்த்தையில பேசுற? அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன்.
ஒரு மனுஷனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். எப்படியோ இப்படி உயிரோட இருக்கேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்போ நான் வரேங்க சார். நான் வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டாங்க போல இருக்கு. போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ போடி. ஏய், அதெல்லாம் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு வாடி. கொஞ்சம் இரு இளவரசி, ஆரத்தி எடுத்துடலாம். கயல், சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாடி. நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னு இப்பதாண்டி கொஞ்ச நாளா சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை கெடுக்க மறுபடியும் வந்துட்டியா? இது உன்னை வரவேற்கிற ஆரத்தி இல்லடி, கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போற ஆரத்தி. இவள வேலையை அப்படியே வச்சுட்டு போயிட்டா. திமிரு திமிரு. ஜானகி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. கொண்டு வரமா. இளவரசி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியாம்மா? இல்ல வேணாம்மா, ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க? போதும், இந்தாம்மா. மாப்பிள. அண்ணே. ஆ? அத்தை கூப்பிடுறாங்க. அத்தை? சரி மாப்பிள, நான் கிளம்புறேன். என்னத்த? என்னம்மா வந்த உடனே கிளம்புறேன்றீங்க? இல்லம்மா, ஆசிரமத்துல நான் சொல்லாம வந்துட்டேன். என்ன தேடிட்டு இருப்பாங்க. என்னத்த, இப்பதான் இளவரசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வந்திருக்கா, அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க? என்னத்த? ஆமாத்த, நீங்க இருந்தீங்கன்னா அன்னி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்லப்பா, நான் ஏற்கனவே மாப்பிள்ளை கிட்ட சொன்ன விஷயம்தான். பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல தங்குறது அவ்வளவா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, இளவரசியை பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே. என்னை விட ஜானகி ரொம்ப நல்லா பாத்துப்பா. ஜானகி கூட மாப்பிள்ளையும் நல்லா பாத்துப்பாரு. அப்புறம் என்னம்மா, எனக்கு என் பொண்ணு பொழைச்சு வந்ததே போதும். மாப்பிள்ளை, இளவரசியை பாத்துக்கங்க. நீயும் உன் உடம்ப பாத்துக்கம்மா. மாத்திரை வேலைக்கு சாப்பிடு. நான் அப்பப்போ வந்து பாக்குறேன், சரியா? அத்தை, நான் ஸ்டேஷன் தான் போறேன். போற வழியில வேணா உங்களை இறக்கி விட்டுறேன். சரிப்பா. சரிண்ணே, ஸ்டேஷன் போயிட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகணும். நான் கிளம்புறேன். டேய், இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம், திரும்ப ஹாஸ்பிட்டல் போறேன்ற? நான் தான் சொன்னேனே, அந்த குணம் அரெஸ்ட் ஆனவுடனே அவனுக்கு நெஞ்சு வலின்னு நடிச்சு ஜட்ஜு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். அண்ணி அட்மிட் ஆயிருந்தாங்களே, அதே ஜிஹெச்ல தான். அவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சாதான் அவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற உண்மை வெளியே வரும். டேய், அவன் தான் நெஞ்சு வலியால ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கான்னு சொல்றேன், அப்புறம் எப்படி அவனை விசாரிப்ப? அவன் கிரிமினல்னா நாங்க அதுக்கும் மேல. தான் மட்டும் தான் புத்திசாலின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். போலீஸ் புத்தி இன்னும் அவனுக்கு முழுசா தெரியல. தெரிய வைக்கிறேன். அவனுக்கு நெஞ்சு வலி இல்லைன்னு நிரூபிச்சு அவனை எப்படி ஜிஹெச்ல இருந்து ஏன் கஸ்டடி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் பாருங்க, அவனே தாவாயால எல்லா உண்மையும் சொல்லுவான். சண்முகம், திரும்ப திரும்ப கேட்கறேன்னு நினைச்சுக்காதப்பா. அந்த கிருஷ்ணா கிடைச்சிட்டான். நம்ம லீலாவை பத்தி எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டான். அவன் கூட போலன்னா அவ வேற எங்கப்பா போயிருப்பா?
அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? கவலைப்படாதீங்க அத்தை, அதுக்குண்டான எல்லா முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் லீலாவையும் கண்டுபிடிச்சிடலாம். சரி இளவரசி, நீ போய் குளிச்சுட்டு வா. எல்லாரும் கை கால் கழுவிட்டு வாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா சாப்பிட்டு கிளம்பலாம். அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட். 5 நிமிஷம் தான், சாப்பிட்டு போயிடலாம். அது பாத்துமா. சரி மாப்பிள்ள எங்க? அந்த ஹலோ? ஆ. இந்தாங்க அண்ணி. அப்போ குணா ஜிஹெச்ல தான் இருக்கான். இந்த சண்முகம் மாமா அவனுக்கு டார்ச்சர் கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவனை சந்திச்சாகணுமே. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க. இல்லை சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சரி. மதனி, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. இந்த காஃபியாவது குடிங்க. வேண்டாம்மா. உட்காருங்க. எங்க கார் வந்தா எனக்கு தெரியாதா? வந்தா நானே சொல்றேன். ஒரே படபடப்பா இருக்கு கோமதி. அவனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அதான் மாப்பிள்ளைய கூப்பிட்டு உங்க தம்பி போயிருக்காருல, கூட்டிட்டு வந்துருவாரு. கெட்டதெல்லாம் முடிஞ்சு நல்லது நடக்க போகுது. நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? மருமக எப்படி வந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு எங்கேயோ அனுப்பாம ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நானே என் கையால வகை வகையா சமைச்சு போட்டு மருமகனை எப்படி தேத்தி விடுறேன்னு பாருங்க. காலையில இருந்து நீங்க தான் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. அவங்க எத்தனை மணிக்கு வராங்களோ அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? ஏன் கோமதி, லேட் ஆகுமா? ஆமா, போலீஸ் கேஸ்னா அப்படிதானே இருக்கும். அவங்களுக்கு என்ன நம்ம கேஸ் மட்டும் தானா? 1000 கேஸ் இருக்கும். ஒவ்வொன்னா பார்த்து பைசல் பண்ண வேண்டாமா? மனசு கேட்க மாட்டேங்குது கோமதி. அவனை முதல்ல என் கண்ணால பார்த்தாதான் நான் பச்சை தண்ணியாவது குடிப்பேன். வந்துட்டாங்க. இது எங்க கார் தான். கிருஷ்ணா, ஐயோ கிருஷ்ணா, 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 ராஜா மாதிரி இருக்க வேண்டிய நீ இப்படி ஆயிட்டியப்பா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. கடவுள் ஏன் தான் உனக்கு இப்படி ஒரு கதியை கொடுத்தாரோ? அக்கா, அதான் கிருஷ்ணா வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு வாசல்ல நிக்க வச்சு அழுதுட்டு இருக்க? இந்த பார், அழுத நிறுத்திட்டு உள்ள கூட்டு போ. மாப்பிள உள்ள போ. கொஞ்சம் இருங்க மாப்பிள. காலை கழுவிட்டு வாங்க மாப்பிள. ஆமாமா, மறந்து போயிட்டேன் மாப்பிள. காலை கழுவுறது மட்டும் இல்லாம உள்ள போய் பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சதுன்னு தலையை மூடிட்டு வாங்க. சாப்பிட்டு சாவகாசமா பேசுவோம். முதல்ல காலை கழுவுங்க வாங்க. வாப்பா. மாப்பிள சீக்கிரம் வந்து உட்காருங்க. காலையில நானும் ஒண்ணும் சாப்பிடல, பசி வயிற்று கிளுது. இதோட 6வது அப்பளம். மதனி, மாப்பிள தான் வந்துட்டார்ல, இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். ஆமாக்கா உட்காரு. இல்ல கோமதி, என் பையனுக்கு என் கையால பரிமாறினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சாப்பிடு போதும் போதும். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்காப்பா? ம். ஏன் மாப்பிள உம்முன்னு இருக்கீங்க? மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க. பழசெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிடும்பா. ஆமா மாப்பிள, இன்னும் 1 வாரமோ 10 நாளோ என் பொண்ணு ரேகா வந்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு ரெஸ்டே கிடைக்காது. அங்கே கூட்டு போங்க மாமா, இங்கே கூட்டு போங்க மாமான்னு உயிரை எடுத்துருவா. என்னப்பா பாக்குற? நம்ம ரேகா பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கால்ல?
நீதான் அவளை ரொம்ப நாளா பார்க்கல. என்னம்மா வளர்ந்துட்டா தெரியுமா? அப்படி ஒரு அழகு. பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா, நல்ல படிப்பு வர, உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பாடா. இந்த வாரத்தோட ரேகாவுக்கு பரிசு முடியுது. முடிஞ்சுதான் இங்க வந்துருவா. அவ வந்ததும் அவகிட்டையும் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு உங்க 2 பேருக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. என்னக்கா சொல்ற? பின்ன என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ரேகா வந்த உடனே சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏங்க, மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என்னடி பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? நம்ம ரேகாவை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு கசக்கமா என்ன? இந்த பார், மாப்பிள்ளை ரேகாவை நேர்ல பார்த்தான்னு வச்சுக்க, அப்படி அசந்து போயிடுவார்ல. கொஞ்சம் அப்படி ஒரு சக்கரை கட்டியில பெத்து வச்சிருக்கோம். அது மட்டுமா, அழகு, படிப்பு, அந்தஸ்து எதுல பார்த்தாலும் ரேகாவுக்கு என்ன குறைச்சல் சொல்லு? நம்ம மட்டும் ஊன்னு சொன்னு வச்சுக்க, அவளை கட்டிக்க 1000 பேர் கியூல வந்து நிற்பாங்கல்ல. மாமா, ரேகா வந்து 1000 பேரில் ஒருத்தனையே கட்டிக்க சொல்லுங்க. அதுதான் அவளுக்கு நல்லது. ஏண்டா திடீர்னு இப்படி பேசுற? மாமா சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டியா? எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்க புள்ள தானே வசதி. அவங்க ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பேசினா அத போய் பெருசா எடுத்துக்கிட்டியே. உனக்கு மட்டும் என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி இல்லையா? எதுல குறைஞ்சவன் நீ? அம்மா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மாமா சொன்னதில் எனக்கு வருத்தமோ கோவமோ இல்லை. பின்ன எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னடா சொல்ற? என்னம்மா நீ தெரியாத மாதிரி கேட்குற? லீலாவை நான் காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? அவ்வளோதாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என் கடமை. டேய், என்னடா கடமை கடமை மடத்தனமா பேசிட்டு இருக்க? நீ எந்த காலத்தில் இருக்க? இந்த பார், அவள் எங்கே போனா என்ன ஆனன்னு தெரியாது உனக்கு. ஆனால் அவளை தேடி பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணிக்க வரான். முதல்ல உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியுமா உனக்கு? மாமா, உயிரோட தான் இருப்பா. உயிரோட தான் இருப்பா. எனக்காக காத்துட்டு இருப்பா மாமா. அவளை பத்தி எனக்கு தெரியும். சும்மா பாத்தியாக்க உளறத? என் பொண்ணை நான் கல்யாணம் கட்டி தரேன்னு சொல்றேன் இவனுக்கு. இவன் என்னடா பைத்தியக்காரத்தனமா ஏதோ சாக்கடையில் இருக்கிற சனியனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். மாமா, காசி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னக்கா என்ன அமைதியா இருக்கு சொல்ற? கிருஷ்ணாவுக்கு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அவன் சந்தோஷமா நல்லபடியா வாழணும்னு தானே. அப்புறம் ஏன் அவன் விருப்பத்துக்கு நாம குறுக்க நிக்கணும்? மதனி, என்ன மதனி சொல்றீங்க? கோமதி, நீ ஏன் நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கே எது சரின்னு புரியும். இத பாரு காசி, என் மகன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். அதனால அவன் விருப்பம் தான் ஏன் விருப்பம். என்னக்கா நீ அவன் கூட சேர்ந்து புரியாம பேசுற? டேய், நீ தாண்ட விவரம் புரியாம பேசுற. யாரு? நான் விவரம் புரியாம பேசுறேன்? நீ தான் பேசாத. டேய், என் புள்ள ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை நிம்மதியா சாப்பிட விடுறியா? இந்த பார், நீங்க இருந்தா கூட கூட பேசிட்டு இருப்ப. நீ முதல்ல கிளம்பு. கோமதி, இவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு பருமாறு. கிருஷ்ணா, வயிறார சாப்பிடுப்பா. என்னக்கா நீ கடைசியில் இப்படி மாத்தி பேசுற? டேய், புரியாம பேசாதடா. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு ரேகா தான் என்னோட மருமக. போதுமா? அப்புறம் எதுக்கு அவனை சப்போர்ட் பண்ணி பேசுற? டேய், அவனை இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான். நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தினா அவன் திரும்பவும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது ஓடி போயிட்டானா என்ன பண்றது? அந்த லீலா உயிரோட இருக்காளோ இல்லையோ, உயிரோட இருந்தாலும் திரும்ப வருவாளோ இல்லையோ, அப்படியே அவ வந்தாலும் அவ வர்றப்ப பாத்துக்கலாமே.
அது வரைக்கும் நமக்கு நிறைய நேரம் இருக்கு. அதுக்குள்ள இவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம். எப்படிக்கா? எப்படியா? ரேகா தான் 10 நாள்ல வரால்ல. என் மருமக உன்ன மாதிரி இல்லடா, நல்ல கெட்டிக்காரி. அவளை வச்சு இவனை நான் மாத்திரேன் பாரு. எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க படுக்கூடாதுன்னு? இல்லன்னு எங்க போறதுன்னு. அதுக்கு சத்திரமா சாவடியாது. 4 பேர் வந்து போற இடம். நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா ஏன் கிளம்பி போ. போன்னு சொல்றல. இன்னொரு தடவை இங்க பார்த்த உடனே அவ்வளவுதான். சார், என்னம்மா? உங்களை சண்முகம் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆமே கீழே அவசரமா கூப்பிட்டாரு. சார் தான் இந்த இடத்த விட்டு என்ன நகலக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீ யாருமா? அது ஒரு நர்ஸ் கிட்ட உங்களை கூப்பிட்டுட்டு வர சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அவசரமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் இங்க தான் வந்துட்டு இருந்தேன். அதனால நானே சொல்றேன் சார்னு சொல்லிட்டு வந்தேன். நான் விஷயத்த சொல்லிட்டேன். போறதும் போகாம இருக்கிறதும் உங்களோட இஷ்டம். இவன் ஒரு மோசமான அக்கிஸ்டாச்சே. தப்பிச்சு போயிட்டான்னா மேலதிகாரிகளுக்கு நாள பதில் சொல்லணும். அதான் யோசிக்கிறேன். ஓ, அப்படிங்களா சார்? நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். நான் இங்கேயே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போயிட்டு வாங்க. வா கையில. வந்திருக்கிறது நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? என்ன கையில் இது? உனக்காக கொலை செய்யவே தயங்காது. நான் உன் குரலை ஞாபகம் வச்சுக்க மாட்டேனா? நீ வருவன்னு எதிர்பார்த்தேன். நான் வருவேன் எதிர்பார்த்தியா? எதை வச்சு? ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணாவை கொலை செய்யறதுக்காக மறைச்சி வச்சிருந்தானே போலீஸ் என்ன பிடிச்சது. அவனை கொலை செய்ய தூண்டி விட்டதே நீ தான் சொல்லிட்டு நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டா உங்க எது என்ன அவனுக்கு தெரியாதாண்ணா? கையில அப்படி நீ சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா கஷ்டப்படக்கூடாது பாரு. அதுக்கு தான் நெஞ்சு வெளி நாடகம் ஆடி ஹாஸ்பிட்டல் வந்து பத்து நிற்கிறேன். என் மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குணா. இதே அக்கறை கடைசி வரைக்கும் இருந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்க கூடாது, அவள் தானே? நீ கவலையே படாத கையில, நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் கையில. உன் மேல உசுரே வச்சுக்கிறேன் தெரியுமா? உனக்காக ஜெயிலுக்கு போறதை பத்திலாம் கவலைப்படல. இதுனா கொலை கேஸா? வெறும் ஆள் கடத்தல் கேஸ் தானே. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, என்ன? நான் திரும்பி வரும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன வைக்கப்படுறியா? என்ன சார காணா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் அப்படி கேக்குறா? பின்ன எனக்கே தெரியாம இத்தனை நாளா நீ அந்த கிருஷ்ணாவை மறைச்சு வச்சிருந்தல. எல்லாம் ஒரு சேஃப்டி தான் கையில. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நீ வர வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், போதுமா?
சார். யோ அகிஷ் கிட்ட இருக்க சொன்னா எங்க என்ன பண்ற? நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் சார் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு. என்னையா சொல்ற? இல்லை சார், ஒரு நர்ஸுக்கிட்ட என்ன கூப்பிட்டு வர சொன்னீங்களாம். அந்த நர்ஸு அவசரமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டாங்க. அதனால் நான் வந்து சொல்கிறேன்னு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு சார். நான்சென்ஸ். நான் கூப்பிட்டேன்னு யார் வந்து சொன்னாலும் உடனே செய்கிற வேலையை விட்டு வந்துருவியா? சாரி சார். அதான் செல்ஃபோன் வச்சிருக்கல, தேவைன்னா நான் கூப்பிட மாட்டேன். வாயா. நான் பொதுவாக பொண்ணுங்களை நம்புறதில்ல, ஆனால் இருந்தாலும் உன்னை நம்புகிறேன். ஆனால் என்னை நீ ஏமாத்தணும் மட்டும் நினச்சேன்னு வையேன், அப்புறம் நீ உயிரோட இருக்க முடியாது, பார்த்துக்கோ. ஏ கையில் நானா சொல்லிட்டே இருக்க, நீ அந்த பக்கம் பார்த்து நிற்கிற, பயப்படாத சொல்லு. ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். டேய் சார், உன்னை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்தாலாமே, யாரா அது? சொல்றா, யார் அந்த பொண்ணு? ஓ நீங்கள் அவங்கள சொல்கிறீங்களா? அது நம்ம சிஸ்டர் சார், நர்ஸ் மேகலா. அவங்க வந்து என்ன செக்அப் பண்ணிட்டு போனாங்க சார். நான் நர்ஸை பற்றி கேட்கலடா, உன்னை பார்க்க வந்தாலே ஒரு பொண்ணு, அவளை பற்றி கேட்குறேன். அட போக சார், என்ன பார்க்க எந்த பொண்ணு சார் இருப்போது? நானே ஒரு நேரம் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்தேன், நீங்கள் வேற என்னன்னு கேட்டுனுக்கிறீங்க. சரி கிளம்பலாம். எங்க சார்? உன் மாமியார் வீட்டுக்கு. கிளம்புடானா கேள்வியை கேட்குறேன், எலும்பு எண்ணிடுவேன். வானா சார், நானே நெஞ்சில்னு கோர்ட்டு உத்தரவுப்படி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துனுக்கிறேன். கோர்ட்டு உத்தரவு மீனினா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. அடச்சி வாய முடு. உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உன்னை செக் பண்ண டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்நேரத்துக்கு உன்னுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிருக்கோம். மரியாதையா கிளம்பு. கான்ஸ்டபிள் சார், அவனை சட்டை மாட்டி கூட்டு வா. சரி சார். நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறாங்க? நீன்னு இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சு. மாத்திரை சாப்பிட்டே இளவரசி? சரி. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. என்ன இளவரசி? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏன் இப்படி உழவிட்டு இருக்க? நீ ஏன் என்ன கஷ்டப்படுத்த போற? இல்ல, என் மனசாட்சிக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு. அப்படின்னா ஒண்ணும் இல்லை, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. ஒரு வாரமாக வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணனே தெரியலையா?
என்னம்மா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். குடிமா, இதுக்கே கேட்கணும், குடி. இங்க பாரிய கொடுமைய. கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட வாலிபர் உயிருடன் வந்ததால் பரபரப்பு. கொலை வழக்கில் திடீர் திருப்பம். என்னையா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணாங்கிற பையனை கொலை செஞ்ச கேஸ்ல இளவரசிங்கிற பொண்ணு உள்ள போச்சு இல்ல? ஆமா. அந்த மேட்ரு. படிக்கிறதா படிக்கிற, கொஞ்சம் விளக்கமா படியேன். சிவகிரியை சேர்ந்த பார்வதி அம்மாள் மகன் கிருஷ்ணா என்பவரை இளவரசி என்ற இளம் பெண்ணும் அவரது வீட்டு உரிமையாளர் ராஜாவும் கொலை செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. திடீரென்று கிருஷ்ணா என்ற அந்த வாலிபர் உயிருடன் திரும்பி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இளவரசியும் ராஜாவும் நீதிபதியால் விடுதலை செய்யப்பட்டனர். பாரியா, விடுதலை செஞ்சுட்டாங்களாம். நாடு எங்க போகுதுன்னே தெரியல. செத்தாங்கிறாங்க, மறுபடியும் உயிரோட வந்தாங்கிறாங்க. ஆனா செத்தவன் உயிரோட வந்திருக்காங்கிறது அதிசயம்தான். அண்ணே, என்னம்மா? அந்த பேப்பரை கொஞ்சம் தரீங்களா? படிச்சுட்டு தரேன். மொத்த பேப்பர் வேணாண்ணா, அந்த பேப்பர் மட்டும் கொடுங்க. எந்த பேப்பருமா? அதான் இப்ப படிச்சீங்களே, யாரோ இறந்த பிறகு திரும்ப உயிரோட வந்துட்டதா சொன்னீங்களே, அந்த பேப்பர். இந்தா. அக்கா, என்ன இளவரசி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? தயங்காம சொல்லு. அக்கா, அவர் ரொம்ப நல்லவர் தான். என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறாரு. எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா ஆனா என்னால இனிமே அவர் கூட வாழ முடியாதுக்கா. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இளவரசி? அப்படி சுப்பிரமணி கிட்ட நீ என்னதான் குறை கண்டுபிடிச்ச? குறை அவர்கிட்ட இல்லக்கா, என் கிட்டதான் இருக்கு. இங்க பாரு இளவரசி, சுத்தி வளைச்சு பேசாத. நேரடியா கேக்குறேன், உனக்கு சுப்பிரமணிக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் என்னதான் என்கிட்ட அக்கறை காட்டி பாசமா நடந்துக்கிட்டாலும் என் மனசு அவரை ஏத்துக்க மாட்டேங்குதுக்கா. ஏன்? ஏன்னா அவர்தான் எங்க அப்பாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சதுனால என்னால அவர் கூட சகஜமா இருக்க முடியல, பழக முடியல, பேச முடியல. மனசு உறுத்துது, வேதனையா இருக்கு. அவர் என்கிட்ட பாசமா நடந்துக்கும் போது கூட என் அப்பாவை கொண்டு வராத என் கண்ணுக்கு தெரியுறாரு. என்ன இளவரசி, சுப்பிரமணி ஏதோ திட்டம் போட்டு கொலை செஞ்சிட்ட மாதிரி பேசுற? அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் உன்ன மாதிரி கோவப்படுறது நியாயம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது தெரியாம நடந்த ஒரு விபத்து தானே. அதுக்கு போய் இன்னும் நீ ஏன்? எனக்கு புரியுதுக்கா, எனக்கு புரியுது. ஆனா என்னதான் நானே எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் என் உள் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னால அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால அப்படி பார்க்க முடியல. அதான் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா?
என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாக்க பேசுறேன். இந்த விஷயத்துல நல்லா யோசிச்சு தெளிவான முடிவா தான் எடுத்திருக்கேன். நம்ம கையிலே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன் இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற? உனக்கே இது கேவலமா இல்ல? இல்லவே இல்ல. ஏன்னா மாமா மேல ஆசைப்பட்டது நான் தான். அவர் எனக்கு தான் கிடைப்பாரு, கிடைக்கணும். ஏன்னா அதான் விதி. அதனாலதான் தாலி கட்டி இவ்வளவு நாள் ஆகியும் அவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா வாழல. நான் லீலாவை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன விட்டு எங்கேயோ தூரமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்மா. அவன் எங்கே இருக்கா என்னன்னு தெரியலம்மா. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. என்னை போக விடுமா. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.